ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற அனலைசிங் மெத்தட் என்ன, எங்கே போய் அந்த டேட்டாவை பார்க்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு வால்யூம் அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆகுறோனாலும் நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோ மோர் டிலே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டெல்டானா என்ன அப்படின்றத பார்த்துரும். ஓகேங்களா? டெல்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரெசிவ் பையர்ஸ் மைனஸ் அக்ரெசிவ் செல்லர்ஸ், இதுதான் நமக்கான டெல்டா. ஓகேங்களா? மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 2 ஆர்டர்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஆர்டர், இன்னொன்று பேசிவ் ஆர்டர். அக்ரெசிவ் ஆர்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர்ஸ், பேசிவ் அப்படின்னா லிமிட் ஆர்டர்ஸ். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அக்ரெசிவ் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர்ஸ், பேசிவ் அப்படின்னா லிமிட் ஆர்டர்ஸ். இந்த பேசிவ் ஆர்டர்ஸ் எல்லாம் எங்கே ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்த் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டாம் சார்ட்ஸ் இருக்கும். இந்த டாம் சார்ட்ஸில் உங்களால் ரீட் பண்ண முடியும். இதை எங்கே போய் ரீட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் அந்த டெப்த் ஆஃப் மார்க்கெட் டாம் சார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகும். டாம் சார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ், அப்புறம் ஆஸ்க், அப்புறம் பிட், இந்த மாதிரி 3 காலம் தான் நமக்கு இம்பார்ட்டன் ஆனது. இதுல பிட்னா பையிங் லிமிட் ஆர்டர்ஸும், ஆஸ்க்னா செல்லிங் லிமிட் ஆர்டர்ஸும் நமக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேசிவ்க்கானது. ஓகேங்களா? பேசிவ் ஆர்டர் எந்த ஆர்டரோட மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ட்ரிக்காக இருக்கக்கூடிய அக்ரெசிவ் ஆர்டரோட தான் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பேசிவ் 184 ஆர்டர்ஸ், லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 184, ஓகேங்களா, இந்த இடத்துல ஆஸ்க்னா என்ன, செல்லு எந்த ஆர்டரோட மேட்ச் ஆகும், பையோட மேட்ச் ஆகும். 184 பேசிவ் செல் ஆர்டர்ஸ் வந்து 184 அக்ரெசிவ் பை ஆர்டர்ஸோட மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, பேசிவ்ல ஆஸ்க்ன்றது செல்லர் அப்படின்னா, நமக்கு அக்ரெசிவ்ல ஆஸ்க்ன்றது பையர். ஓகேங்களா? ஒரு பேசிவ் ஆர்டர்ஸும் ஒரு அக்ரெசிவ் ஆர்டர்ஸோட மேட்ச் ஆகும். இதுதான் இதுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பிரைஸ் எப்படி மூவ் ஆகும்? நம்ம எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே நம்ம வந்து தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருப்போம். எக்ஸாம்பிள் நானும் அப்படி தான் புரிஞ்சு வச்சிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து பை சைடு போகுதுன்னா அந்த இடத்துல வந்து பையர் மட்டும்தான் இருக்காங்க, செல் சைடு போகுதுன்னா செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி தான் நானும் வந்து மார்க்கெட்டில் புரிஞ்சு வச்சிருப்பேன். ஆனால் ஒரு டிரான்சாக்ஷன் மூவ் ஆகணும் அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு நிமிஷம், இது கூட அப்படியே இருக்கட்டும். ஒரு டிரான்சாக்ஷன் மூவ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல பையர் செல்லர் 2 பேருமே வேணும். அதில் அக்ரெசிவ்ல மூவ் பண்ணுறாங்களா, பேசிவ்ல மூவ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு நேராக வந்து கேண்டில் 6 ரன் ஆகிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இதுதான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 184 செல்லிங் பேசிவ் ஆர்டர்ஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்துல 190 பையிங் ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 190 பையிங் அக்ரெசிவ் ஆர்டர் வருதுன்னா இந்த 184 ஃபில் பண்ணி மார்க்கெட் இந்த 232ல இருக்கிற பேலன்ஸ் என்ட்ரிஸை வாங்கிட்டு பிரைஸ் என்ன ஆகும், 270.25 ஆர் 50ல இருந்து 270.75க்கு போகும். இந்த இடத்துக்கு போனோடனே அடுத்தடுத்த லிமிட் ஆர்டர்ஸ், அடுத்தடுத்த அக்ரெசிவ் ஆர்டர்ஸ் மாறும் இல்லையா? அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல திரும்படி இதே 184 ஆர்டர் வருது. டக்குன்னு வந்துட்டு இந்த செல்லிங் ஆர்டருக்கு ஏத்தாப்புல இருக்கிறதுக்கு பதிலாக கீழே இருக்கக்கூடிய பிட் ஆர்டர்ஸ், இந்த பை ஆர்டர்ஸுக்கான செல் அக்ரஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் என்ன ஆகும், இந்த ஆர்டர் ஃபில் ஆகும். இந்த ஆர்டர் ஃபில் ஆகுறது மூலயமா மார்க்கெட் டுவர்ட்ஸ் டவுன் சைடு வரும். இப்படி தான் ஒரு அக்ரெசிவ் ஆர்டர்ஸும் பேசிவ் ஆர்டர்ஸும் ஃபில் ஆகி மார்க்கெட்டே மூவ் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் அப் சைடு போதுன்னா அது பையர் மட்டும் கிடையாது. அந்த இடத்துல அக்ரெசிவ் பையர் பிளஸ் பேசிவ் செல்லர்ஸ் 2 பேரும் மேட்ச் ஆனாதான், ஒருத்தர் வித்தாதான் ஒருத்தர் வாங்க முடியும், ஒருத்தர் வாங்கினாதான் ஒருத்தர் விற்க முடியும். இதில் யார் அக்ரெசிவ் யார் பேசிவ் இதை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டை டிரைவ் பண்ணி கூட்டு போகிறது யாரு, அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ். அந்த அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ்க்கான டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட் தான் குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டெல்டா ஈக்குவல் டு அக்ரெசிவ் பையர் மைனஸ் அக்ரெசிவ் செல்லர். அக்ரெசிவ்க்கான பையர் செல்லரை ரீட் பண்ணாலே போதும். ஏன்னா அந்த அக்ரெசிவ்ன்றது யாரு, பேசிவ் ட்ரேடரை
மேட்ச் பண்ண அக்ரெசிவ் தான். ஸோ இந்த அக்ரெசிவ்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும். இதுக்குன்னு ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, இதுக்குன்னு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அக்ரெசிவ் ட்ரேடரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெல்டான்றது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த ஆர்டர் ஃப்ளோ கேண்டிலை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஃப்ளோ கேண்டிலை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் கரண்ட்டில் இந்த கேண்டிலை எடுத்து கூட நான் உங்களுக்கு அதை ஆர்டர் ஃப்ளோவாக மாற்றி அது எப்படி டெல்டா கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் போட்டு காட்டுறேன். இந்த ஆர்டர் ஃப்ளோ செட்டிங்ஸ் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆர்டர் ஃப்ளோ கால்குலேஷன்ஸ் வரும். இப்போது இதை நான் ஸ்க்வீஸ் பண்ணி உங்களுக்கு முன்னாடி நான் கால்குலேஷன்ஸ் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது நான் அங்கே சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு எப்படி பேசிவ்ல பிட்டுன்றது பையோ அக்ரெசிவ்ல பிட்டுன்றது செல்லு. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் 6 பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் 1 ஹேஷ்ல செல் வால்யூம், டைப் 2ல பை வால்யூம் போட்டிருப்பேன். ஏன்னா ஆர்டர் ஃப்ளோவில் எப்போவுமே காமனாக லெஃப்ட் சைடு பிட்டும் ரைட் சைடு ஆஸ்க்கும் இருக்கும். அக்ரெசிவ்ல பிட்னா செல்லிங், அதாவது லெஃப்ட் சைடு செல்லிங் டேட்டா, அதனால தான் ஃபர்ஸ்ட் டேட்டாவை செல்லு வச்சிருக்கேன். ஸோ ரைட் சைடு ஆஸ்க் டேட்டா, அதாவது பையிங், அதனால தான் ரைட் சைடு பையிங் டேட்டா வச்சிருக்கேன். யாரும் குழம்பிட வேணாம். லெஃப்ட் சைடு செல்லு, ரைட் சைடு பை, இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை கால்குலேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பையிங் டேட்டாவெல்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். 21 plus 23 plus 31 plus 17 ஓவராலாக எனக்கு 92 அக்ரெசிவ் செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 plus 45 plus 17 plus 27 plus 15 105 அக்ரெசிவ் பையர்ஸ் இருக்காங்க. -92 போட்டேன் அப்படின்னா எனக்கு 13 வரும் டெல்டா. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் டெல்டா பாயிண்ட். கீழே பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். இதுதான் டெல்டா. அக்ரெசிவ் பையர் அண்ட் அக்ரெசிவ் செல்லர்ஸுக்கான டிஃபரன்சியேஷன்ஸ் தான் நமக்கு டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ்னு ஒன்று சொன்னீங்களா ப்ரோ, அது என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸில் மொத்தம் 3 லா இருக்கும். அதில் குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவுக்கு இந்த 2 லாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன் லா ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட், செகண்ட் ஒன் லா ஆஃப் எஃபோர்ட் வர்சஸ் ரிசல்ட். ஓகேங்களா? லா ஆஃப் சப்ளை டிமாண்ட் எல்லாமே தெரியும். ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் ப்ரைஸ் ரைஸ் ஆகும், அதாவது அப்சைடு போகும். சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருக்குன்னா ப்ரைஸ் ஃபால் ஆகும். இதுதான் லா ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்டு. ப்ளஸ் அதோட சேர்த்து நம்ம வால்யூமை பற்றியும் ஸ்டடி பண்ணுறது தான் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லா நமக்கு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸில் மட்டும் கிடையாது, டவ் தியரியிலுமே இருக்குது. டவ் தியரியில் 5th லாவில் வால்யூம் பற்றி தான் பேசியிருப்பாங்க. வால்யூம் ட்ரெண்டை எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதனுடைய லாவை எடுத்தும் தான் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸில் மேட்ச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் லா ஆஃப் எஃபோர்ட் வர்சஸ் ரிசல்ட். இந்த இடத்துல எஃபோர்ட்னு குறிப்பிடுறது வால்யூம், ரிசல்ட்ன்றது பிரைஸ் மூவ்மெண்ட். அதாவது போதிய பையரும் செல்லரும் சேர்ந்து அந்த டைரக்ஷனுக்கான வால்யூமை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்கான ரிசல்ட் பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் லா ஆஃப் எஃபோர்ட் வர்சஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த எஃபோர்ட் வர்சஸ் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த ஹேமரு அது இதுன்னு நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கும். ஆனால் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் விக்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. விக்கை நம்ம குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டால தான் நம்ம அனலைசிங் பண்ணுவோம். பட் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸில் லா ஆஃப் எஃபோர்ட் வர்சஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸினுடைய பாடி மட்டும்தான் மேட்டர். இதில் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் அப்படின்னு 3 வார்த்தை இருக்கும். வால்யூம்னா என்னன்னு தெரியும், அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியும். இந்த இடத்துல ஸ்ப்ரெட்னு ஒரு வேர்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ரெட்ன்றது நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்கரேஜில் உங்கள் ப்ரோக்கர் கமிஷன் எடுக்கிறதுக்கு 2 லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஒன்று ஆஸ்க் லைன், ஒன்று பிட் லைன். அது எதுக்காக டிஃபரன்ஷியேட் இருக்குது அப்படின்னு தெரியுமா? நம்ம அந்த பேசிவ் ஆர்டர் அக்ரெசிவ் ஆர்டர் பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ். ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு பேர் பெஸ்ட் ஆஸ்க் பெஸ்ட் பிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எடுத்தோன்னே அதுதான் ட்ரேட் ஆகும். அந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டைமுமே ஒரே ப்ரைஸில் ஆஸ்க் அண்ட் பிட் இருக்காது. ஸோ ஒரு சில டைம் என்ன பண்ணால் ஒரு ப்ரைஸுக்கு மேலே இருக்கும். ஏன்னா அந்த ப்ரைஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு ப்ரைஸுக்கு மேலே அடுத்த லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸை தான் புரோக்கர் ஸ்ப்ரெட்னு சொல்லிட்டு 2 லைனை ஃபார்ம் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து கமிஷன் வாங்கிக்கிடுவோம். ஆனால் இந்த ஸ்ப்ரெட்டு அது கிடையாது. இந்த ஸ்ப்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸோடைய ஓப்பன் ப்ரைஸுக்கும் க்ளோஸ் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட். இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த எஃபோர்ட் வர்சஸ் ரிசல்ட்டை பற்றி சொல்லும் பொழுதே உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சிருக்கும். வந்த வால்யூமும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கான கேண்டில் ஸ்டிக்ஸினுடைய ஸ்ப்ரெட், அதாவது அந்த கேண்டில் ஸ்டிக்ஸினுடைய சைஸுக்கான டிஃபரன்ஸை வச்சு தான் வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம்.
வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 12 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. நோ டிமாண்ட், நோ சப்ளை கேண்டில், பையிங் கிளைமேக்ஸ், செல்லிங் கிளைமேக்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேண்டில்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவுக்கான ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹை வால்யூம், லோ வால்யூம், நேரோ கேண்டில், ஒயிட் கேண்டில், இது நாளினுடைய மேட்சிங்கை பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த இடத்துல நேரோ கேண்டில்னா சின்ன கேண்டில், ஒயிட் கேண்டில்னா பெரிய கேண்டில். ஓகேங்களா? ஸோ ஒயிட் கேண்டிலும் ஹை வால்யூமும் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட்ல ஸ்ட்ராங் ப்ரெஷர் இருக்கு டுவர்ட்ஸ் தட் டைரக்ஷன் அப்படின்றது, பிளஸ் ஹை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், பெரிய கேண்டில் லோ வால்யூம் அப்படின்னா இதுதான் ஃபேக்கான பிரேக் அவுட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒய்டு பிளஸ் லோ வால்யூம், பெரிய கேண்டில் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்ஸ், இல்ல வந்து ரிவர்சலை இண்டிகேட் பண்ணக்கூடியது. அப்படி இல்லாட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க, இல்லாட்டி ஃபேக் சிக்னல்ஸ், இல்லாட்டி இந்த ஸ்டாப் கன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அந்த டைம்ல இந்த மாதிரி நடக்கும். ஸோ கேண்டில் பெருசா இருக்கும் ஆனா உள்ள சொல்லிக்கிற அளவுக்கு வால்யூம் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரோ கேண்டில், அதாவது ரொம்ப சின்ன கேண்டில், ஹை வால்யூம், இதுக்கு பெயர் தான் அப்சார்ப்ஷன். இதுதான் நமக்கு குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சார்ப்ஷன்னா என்ன, எக்ஸாக்ஷன்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நேரோ பிளஸ் லோ வால்யூம், சின்ன கேண்டில் சின்ன வால்யூம், லேக் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸே கிடையாது. லிமிட் ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. லிமிட் ஆர்டர்ஸ் இருந்தால் தான் அக்ரெசிவ் ஆர்டர்ஸ் வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்டர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது லேக் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸில் நமக்கு இந்த டாபிக் மட்டும் போதும். நெக்ஸ்ட் குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவை எங்கே பார்க்கறது, ஸோ அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோ மென்டர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே ஃபாரெக்ஸ்க்கான பேசிக்ஸ், நியூஸ் ரீடிங்கில் இருந்து டெக்னிக்கலுக்கான எஸ்எம்சி, ஐசிடி, ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி வால்யூம் அனாலிசிஸ் இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்குவீங்க கைஸ். ஆர்டர் ஃப்ளோவாக இருக்கட்டும், டெல்டா அனாலிசிஸாக இருக்கட்டும், குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா, டெல்டா ப்ரொஃபைலு, வால்யூம் ப்ரொஃபைலு எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. ப்ளஸ் அது எந்த இடத்துல பார்க்கணும், ப்ளஸ் சம் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சம் டூல்ஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுக்கானது. ஸோ நீங்களும் அந்த மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி இதை விட இன்டெப்த்தான நாலேஜை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்ட்ரிஸே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே தான் நமக்கு வந்து குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் கேண்டில் 6ல் தான் வச்சிருக்கேன். ஏன்னா அப்போனா தான் அந்த நேரோ கேண்டில், ஒயிட் கேண்டில் இதெல்லாம் பார்க்க முடியுன்றனால நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன். இதில் ஒரு சின்ன டெம்ப்ளேட் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சின்ன நாலேஜ் மட்டும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு அதை மட்டும் சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம அனலைசிங்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. ஒன்று ப்ரைஸு, இன்னொன்று குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா. இது ரெண்டுத்தினுடைய நமக்கு மொமெண்டமை பற்றி நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, அப்சார்ப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று அப்சார்ப்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்சார்ப்ஷன்னா என்னன்னா, பிரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா இந்த ஹையை எடுத்திருக்கும். இந்த டைவர்ஜென்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பெயர் தான் அப்சார்ப்ஷன். இந்த இடத்துல என்ன சொல்ல வருது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷர். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்ததை விட அதிகமான பையிங் ப்ரெஷர்ஸ் மார்க்கெட்டில் புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்காங்க. ஆனால் ப்ரைஸ்னால மூவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல யாரெல்லாம் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ண பையர்ஸை எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிட்டாங்க, அதாவது போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிமிட் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், இந்த இடத்துல அக்ரெசிவாக புஷ் பண்ண பையர்ஸை அக்ரெசிவ் செல்லர்ஸ் அப்சார்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ப்ரைஸ் டுவர்ட்ஸ் டவுனில் தான் போகும் அப்படின்றது தான் இந்த அனலைசிங். அப்சார்ப் பண்ணுறாங்க. இந்த அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸாப்ஷனில் தான் மேட்ரே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது அப் டைரக்ஷனுக்கானது. டவுன் டைரக்ஷன் அப்படியே இன்வர்ஷனாக இருக்கும். ப்ரைஸு கீழே போக ட்ரை பண்ணியிருக்காது, ஆனால் வால்யூம் கீழே போக ட்ரை பண்ணியிருக்கும். இதுக்கு பெயர் தான் அப்சார்ப்ஷன். இந்த இடத்துல வால்யூம் ட்ரை பண்ணதுன்னா என்ன அர்த்தம், குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா. நான் சொல்கிறது வால்யூம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது டெல்டா. டெல்டாவில் நமக்கு செல்லர்ஸ் பயங்கரமாக புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் ப்ரைஸ்னால கீழே போயிருக்கவே முடியாது. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிவர்சல்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அப்சார்ப்ஷன் மெத்தட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் எக்ஸாஷன். எக்ஸாஷன்னா என்னன்னா வீக்னஸ், லேக் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். எக்ஸாஷன் தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல லேக் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்னால மார்க்கெட் டயர்ட் ஆகும் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணும்,
பிரைஸ் மேலே போக ட்ரை பண்ணும், பட் வால்யூம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து எக்ஸாஷன் மெத்தட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் டுவர்ட்ஸ் டவுன் சைடும் பிரைஸ் கீழே போக ட்ரை பண்ணும், ஆனால் வால்யூம் அந்த டைரக்ஷனில் புஷ் பண்ண ட்ரை பண்ணாது. இது ரெண்டில் எந்த டைவர்ஜன்ஸ் நடந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூமெண்ட் அண்ட் ரிவர்சல்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவோட அனலைசிங். ஓகேங்களா? இதில் அப்சார்ப்ஷன் நடந்துச்சுன்னா நல்ல ஃபாஸ்டஸ்ட் மூவ் இருக்கும். எக்ஸாஷன் நடந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு அக்ரெசிவ்னஸ் வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இடத்துல பிரைஸ் பை பண்ண ட்ரை பண்ணுது, ஆனால் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டவுன் சைடில் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் மார்க்கெட் கொடுக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்லையோ இன்வெர்ஷன்லையோ செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நடந்திருக்கிறது எக்ஸாஷன். ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு அக்ரெசிவ்னஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்போம். இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்கு. இது மட்டும் தான் என்ட்ரின்னு கிடையாது. குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டான்றது வால்யூமை யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி ட்ரேட்ஸை கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக கிரியேட் பண்ண வீடியோ தான். இதை வச்சு மட்டுமே யாரும் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இன்னைக்கு எடுத்த என்ட்ரிஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு அக்ரெசிவ்னஸ் எப்படி வந்து நமக்கு மூவ் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த டவுன்ஃபால் தான் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாவில் நான் ஸ்டோரியாகவும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸில் இருந்தே நான் உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லாட்டி இன்றைக்கி டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டாவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கான ட்ரேடு இங்கே தான் நான் டவுன் ட்ரேட் எடுத்தேன். இதை நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கீ லெவலுக்கு மார்க்கெட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்னோட ட்ரேடிங் வியூ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எஸ், 4 ஹவர் ஹை 1 ஹவர் ஹை என்னோட கீ லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்துருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்தப்ப இருந்து மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் நான் டவுன் சைட் ட்ரேடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து நான் வால்யூம் அனலைசிங் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த 4 ஹவர் ஹையையும் 1 ஹவர் ஹையையும் ரீஃபைன் பண்ணி இங்கேருந்து உண்மையிலே மார்க்கெட்டில் வால்யூம் ஸ்ட்ரென்த் இருக்கா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எல்லாத்தையுமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கீ லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேங்களா? வால்யூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் வேலை யூஸ் பண்ணலாம். ஒன்று கீ லெவல் ரீஃபைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கீ லெவலில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் ரியாக்ஷன் ரீஃபைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன். சம் கேசஸில் ஏதாவது ஒன்று மட்டும் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஒன்று மட்டுமே பார்ப்பேன். ஓகேங்களா? என்னோட கீ லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா மட்டும் பாருங்கள். இந்த வீடியோக்கான ஹெட் அவர் தான். ஓகேங்களா? இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் அப்சைடு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. கீழே குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா பார்த்தீங்களா? எங்க இங்கேருந்தே நமக்கு டெல்டா சைன் வந்து டவுன் சைடு நமக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் இதில் மட்டும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஆர்டர் ஃப்ளோ செக் பண்ணுவேன். ஆர்டர் ஃப்ளோவில் அப்சார்ப்ஷன் இனிஷியேஷன் செக் பண்ணிவிட்டு அங்கே பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இம்பேலன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெல்டா ப்ரொஃபைலில் செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா நம்ம வந்து எக்ஸாக்டாக அந்த ஒரு மில்லி செகண்டில் 0.1 0.2 செகண்ட்ஸில் வந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி காட்டக்கூடியதான் இந்த பாக்ஸஸும் ப்ளஸ் இந்த பபுளும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 2 பபுள், அதாவது பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? அக்ரெசிவாக 0.1 செகண்டில் 39 பையிங் ட்ரேட்ஸ் வந்திருக்கு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டெல்டா வந்து எனக்கு டவுன் சைட் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பையஸை எனக்கு மார்க்கெட் அப்சார்ப் பண்ணணும். ஆல்ரெடி இந்த இடத்துல அப்சார்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த பையர் அப்சார்ப்ஷன் எனக்கு செல்லிங் அப்சார்ப்ஷன் நடந்திருக்கணும். எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஓகேங்களா? இது என்னோட பர்சனல் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் எனக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வெயிட் பண்ணி எஃப்இஜியில் மிட்டிகேட் ஆகிய என்ட்ரி எக்ஸாக்டாக மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆயிருக்கான் பாருங்க. நான் இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்சல்ஸ் புக் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து செல்லிங் அப்சார்ப்ஷன் நடந்துருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல வந்த செல்லர்ஸை பையர்ஸ் எனக்கு அப்சார்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த என்ட்ரியை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த இடத்துல இந்த டவுன் வந்திருக்கான் பாருங்க. இந்த என்ட்ரியுமே பர்ஃபெக்டான என்ட்ரி. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இப்போ இந்த டவுன் பாருங்களேன். இந்த டவுனில் வந்து நான் வீடியோக்கு கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த டவுனில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் நம்ம. எக்ஸாக்டாக நான் சொல்லவே தேவையில்ல. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அப்பில் இருக்குது. வால்யூம் இந்த இடத்துல பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருக்காங்க. இந்த லோ பாருங்கள், இந்த லோக்கு டைவர்ஜன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ வால்யூம் இந்த இடத்துல பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருக்காங்க, பட் ப்ரைஸ் மூகவே இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல எஃபோர்ட் போட்ட செல்லர்ஸ் எல்லாத்தையுமே பையர் அப்சார்ப் பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து நீங்கள் என்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணினாலும் இந்த பையிங் மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். எவ்வளோ பெரிய பையிங் மூமெண்ட் பாருங்கள். இந்த பையிங் மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இவ்வளோ தான் கைஸ் குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா. ஸோ இதை வச்சு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். இன்னும் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் பவர் ட்ரேட் செக் பண்ணுவேன். எனக்கான ஓன் அனலைசிங் மெத்தட்ஸ் இருக்குது. இன்னும் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி ஒரு டேட்டாவை வச்சு
பியூராக பிளைண்டாக ட்ரேட் எடுக்காமல் நீங்களும் இதை லேர்ன் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஜனவரி பேட்சுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும், இல்லை இந்த கண்டென்ட்டே உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜஸில் வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பபாய்.